டைரக்டர் சிவா ஆறுமுகம் இயக்கத்துல தர்ஷன் ஃபிலிம்ஸ் புரொடக்ஷனோட தயாரிப்புல தேவயானி, இளவரசு, விஜித் மற்றும் கண்மணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் நிழற்குடை. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். குழந்தை எங்க வச்சிருக்கீங்க? இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படம் ஏன் பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல வெளிவந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் தேவயானி இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான். நம்மளோட எவர்கிரீனான ஒரு நடிகை தேவயானி. அது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேர்ல நிறைய சேனல்ஸ்ல கூப்பிட்டு இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல தேவயானி வந்து பஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தான் நான் திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாங்க. ப்ளஸ் நம்ம எடுத்த இன்டர்வியூலயுமே அதான் சொன்னாங்க. நான் வந்து திரும்பவும் வந்திருக்கேன். இந்த படத்துல நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இது மட்டும் இல்லாம இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும்னு சொன்னாங்க. ஆஃப்டர் கோலங்கள் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரியலும் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அமையல. பட் இது எனக்கு மிகப்பெரிய கம்பேக் அமையும்னு ஒரு ஆணித்தனமா நம்பிய ஒரு படம் தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது ஒரு வுமன் சென்ட்ரிக். இந்த படம் முழுக்க தேவயானி மேலேயே டிராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதனால இந்த படம் மிக எதிர்பார்ப்புக்கு நடுவுல வெளிவந்த படமாவும் சொல்லப்படுது. நாளைக்கு அமெரிக்கா போயிடுவீங்களா? இத பாரு, நீ முதல்ல போயிடுவியா? இது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல மட்டுமே வெறும் 10 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 10 படங்கள்ல ஒரு முக்கியமான படம் தான் நிழற்குடை அப்படிங்கிற ஒரு கன்சிடரும் இருக்கு. அதனால தான் இது ரொம்ப இன்டெப்த்தா பேசணும்னு நினைக்கிறேன். கதவு திறந்ததே, காற்று நுழைந்ததே. இந்த படத்தோட ஒன்லைன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அதாவது நம்ம ஒரு 90s கிட்ஸ், ஏர்லி 90s இருப்பாங்களே, இன்னைக்கு ஒரு 30 வயசா கடக்கிறவங்க, ஒரு 35 வயசா கடக்கிறவங்க, தன்னோட அப்பா அம்மா மேலேயும் ஒரு காதலும் ஒரு கவனிப்பும் இல்லாமல் இருக்கிறதும், அதே நேரம் அவங்க பெத்த குழந்தைக்கும் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க மேலே கொடுக்கக்கூடிய அன்பு காதல் எதுவுமே இல்லாமல் பணம் காசு அதுக்கப்புறமா வெளிநாட்டோட வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடலை நோக்கி ஓடுறாங்க. லைக் எப்படின்னா, நம்ம சீக்கிரம் செட்டில் ஆயிடணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவுல அப்பா அம்மாவே விட்டுறது, கூட ஃபேமிலியில் இருக்கவங்களையும் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஒய்ஃபுக்கு எது பிடிக்குன்னு தெரியாது, அதே நேரம் தான் பெத்த குழந்தைக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை. இதுக்காக பார்த்தீங்கன்னா வாடகை தாய், அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துக்கிற கேர்டேக்கர்னு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கல்ல. ஸோ அது இன்னைக்கு சொசைட்டியில் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது. ஒரு குடும்பத்தில் பாண்டிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதுவும் கூட்டு குடும்பன்றது எவ்வளோ முக்கியம், அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம், அதே நேரம் தான் பெத்த குழந்தைங்களும் எவ்வளோ முக்கியம், தன்னோட கணவனோ மனைவியோ எவ்வளோ முக்கியம், உறவுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப இன்டெப்த்தா தேவயானி மூலமா பேசின ஒரு படம் தான் நிழற்குடை. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாவும் இருக்கு. நாளைக்கு நீ லீவ் போட்டு பாப்பா பாத்துக்கோ, அத கரெக்டா இருக்கும். எனக்கு வேலை இருக்கு லன்சி. அப்ப என்ன பண்ண சொல்ற? நிழற்குடை இந்த படத்துக்கு ஏன் இந்த டைட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு நிழல் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம ஒரு மரத்தை தேடி போவோம். நம்மகிட்ட கொடாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம ஒரு மரத்தை தேடி ரேண்டமாக போவோம்ல. ஸோ மரம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிழல் வந்து வேறு எதுவுமே கொடுக்காதுங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்துக்கு தேவயானி வந்து ஒரு நல்ல ஒரு மரமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தையை தேடி போகும் ஒரு நபராக தான் தேவயானி இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த படத்துக்கு நிழற்குடை அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ட்ரைலரில் பார்க்குறப்ப நடுவில் சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர்லாம் வருது. அது உள்ள என்ன ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் இருந்தது. சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாகவே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹீரோவா விஜித் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா கண்மணி நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையா பார்த்தீங்கன்னா அவரோட அவர் சொந்த பொண்ணான அகானா நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த அகானா வந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில விஜித்தும் இன்னொரு பக்கம் கண்மணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை நோக்கி, அதாவது ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷர், ஐடி ஒர்க் ப்ரெஷரில் போகிறாங்க. அதே நேரம் 2 பேரும் யுஎஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவுலால ஒரு பக்கம் வேலை விட்டு வந்தால் அந்த யுஎஸ் ப்ராசஸ் இப்படியே இருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கவே முடியலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு நல்ல கேர்டேக்கராக இருக்கக்கூடிய தேவயானியை கூட்டிட்டு வராங்க. தேவயானி வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய பார்த்து அவங்களோட சொந்த குழந்தை மாதிரியான ஒரு ஞாபகங்கள் வர மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் தேவயானி எவ்வளோ ஆழமாக இறங்கி அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஒரு 6 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. நீங்க அதுக்குள்ள எதுவும் சொல்லிடாதீங்க. அந்த கதை அப்படியே மூவ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு காரணம், அந்த குழந்தைய கடத்தினது தேவயானி. ஒருவேளை வந்து இது நம்மளை விட்டு இந்த பொண்ணு நம்மளை விட்டு யூஎஸ் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தேவயானி கடத்தினாங்களா? இல்லை அந்த சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு கேரக்டர் வர்றாரு பார்த்தீங்களா, அவர் கடத்தினாரா? இல்லை இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா கண்மணியை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு, அவர் கடத்தினாரா? இல்லை இன்னொரு பர்சன் இருப்பார், அவர் கடத்தினாரா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸை உள்ள வச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. பாப்பா பாத்தீங்களா? ஒரு பக்கம் இது அப்படியே கேரக்டரைசேஷனாக பேசுகிறப்போ, ஒரு பக்கம் தேவயானி அவங்கள நம்ம முதல்ல பர்ட்டிகுலராக பேசிடுவோம். ஏன்னா நம்ம தான் சொல்லலாம் அவர் எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் இஸ் பேக் அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக்ன்றது நல்லா இருந்தது. அவங்க வந்து இலங்கை தமிழ் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதை நம்ம இன்டர்வியூலையும் பிரேக் பண்ணோம். ஆமாம், இலங்கை தமிழ் தான் சொன்னாங்க.
ஒரு கட்டத்தில தேவயானி ஒரு ஃப்ளாஷ்பேக் எதிர்பார்க்குறப்ப நம்ம ஈழத்தில நடந்த போரோட ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து டைரக்டர் வச்சிருக்காரு. ஓகே பயங்கரமா இருந்தது. அதனால தான் தேவயானிக்கு ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரையுமே அவங்க வந்து அந்த எமோஷனல் எடுத்துட்டு போற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆப்ட்டா இருந்தது. இது வந்து தேவயானியோட பொசிஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜித் அண்ட் கண்மணி. ஒரு சில விஷயங்கள் அதாவது டப்பிங்கில ஒரு சில சிங்க் மிஸ்ஸஸ் இருந்தாலுமே, ஆக்டிங்காவும் நெறைய இடத்துல அவங்க வந்து கரெக்ட்டான ஒரு விஷயத்த தான் குடுத்துருக்காங்க. அதுவும் கண்மணியெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவங்களோட கேரக்டர் லிட்டரலி நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அஹானா, குழந்தைகள நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் டப்பிங் குடுக்க சொல்லலாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த படம் மூலமா நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சிவா ஆறுமுகத்தோட பையனான தர்ஷன். அவர் தான் இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, சைக்கோ அப்படிங்கிற ரோல ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, இவர் தான் பண்ணியிருக்காருங்கிற அளவு நம்மள நம்ப வைக்கிற மாரியான விஷயம் நடக்கும். ஆனா, கிளைமேக்ஸ்ல அந்த என்கொயரி நடக்கிறப்ப தான் ரிவீல் ஆகுறப்ப தான் தெரியும். ஓ! இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா? அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அதில பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கோ கேரக்டரும் ஒரு பக்கம் ப்ளே ஆகுற விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய இளவரசு. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரா வருவாரு. அவர் என்ன மாதிரியான விசாரணை எடுத்துட்டு போறாரு, மாலை போட்டிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் எவ்வளோ சாந்தமா பேசுவார் அப்படிங்கிற மாரியான ஒரு ரோல். படம் எப்படி எலவேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்பவும் காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வடிவுக்கரசி. ஆக மொத்தம் ஒரு நடிப்பு ஜாம்பவான்களை எல்லாம் அள்ளி போட்ட ஒரு படம் தான் வடிவுக்கரசியுமே அவங்களுக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டா நம்ம பார்த்துருப்போம். நிறமாறும் உலகில்ல எப்படி ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு தாயா பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலயும் ஒரு நல்ல தாய் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸ்ல அதாவது இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல தேவயானி எதுக்கு இந்த வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் கிளைமேக்ஸ்ல நடந்து தேவயானிய விட்டுட்டு போற குழந்தை திரும்ப எப்படி தேவயானிட்டே வருது அப்படின்னு இருக்கும். அதாவது எந்த விஷயத்தினால தேவயானி வர்றாங்களோ, இந்த குழந்தைய பார்த்துக்க வர்றாங்களோ, அப்படியே குழந்தைய பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில யுஎஸ் விசா கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பிடும். அந்த குழந்தை, அந்த ஃபேமிலியே கிளம்பிடும். கிளம்பும்போது என்ன ஆகும்னா, மொத ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னேனே, அந்த சம்பவம் திரும்ப நடக்கும். அது மூலம் திரும்ப தேவயானி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே தேவயானி மாரி இந்த குழந்தைய யாரும் பார்த்துக்க முடியாது. அதனால நம்ம இங்க இந்தியாவிலே இருப்போம்ன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவயானி வந்து ஒரு ப்ரீச் ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னைக்கு குடும்பம் எந்த அளவுக்கு தேவைப்படுது? நீ ஏன் உங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிற? இந்த இடத்துல ஒரு கூட்டு குடும்பங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து தேவயானி வைக்கிறாங்க. இது மூலமா கிளைமேக்ஸ்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வர கப்பிள்ஸ் யுஎஸ் போற கனவ ட்ராப் பண்ணிட்டு, ஒரு பக்கம் ஒருத்தவங்க வேலைய ரிசைனும் பண்ணிட்டு, ஒரு பக்கம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வராங்க. இதுதான் இந்த படத்துல இவங்க சொல்ல வர கருத்து. ஸோ இதுதான் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், நகர்வுகள்லாம் இருக்கு. சரி இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள நம்ம போயிரும். இவ்வளோ நேரம் நெறைய பேசினோம். முதல்ல இந்த படத்த கிரிட்டிக் பண்ணுவோம். உடைப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஷாட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு சீரியல் பார்க்குற மாரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு குடுக்குது. ஏன்னா, அது மாரி ரொம்ப லாஜிக் இல்லாத ஷாட்ஸு, கன்டினியூஸ் ஷாட்ஸு இது மாரியான விஷயங்கள் வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த படம் வந்து ஓகே அப்படிங்கிற மாரி எடுத்தாரா அப்படிங்கிற மாரி தெரியல. அந்த மாரியான ஒரு விஷயம். தேவயானி குடுக்கப்பட்ட இன்ட்ரோலாம் கிட்டத்தட்ட ஒரு டிராமாட்டிக், சினிமாட்டிக் அல்லனா வந்து ஒரு சீரியல் வைஸான ஒரு இன்ட்ரோவா இருந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தேவயானி நெறைய இடங்கள்ல பேசுறதுக்கும், டப் குடுக்குறதுக்கும், நெறைய இடங்கள்ல நடிக்கிறதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க நல்ல ஆக்ட்ரஸ் நம்ம இல்லன்னு சொல்லவே கிடையாது. அதுக்கான எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா, ஒரு சில இடங்கள்ல அது ஸ்ட்ரகிள் ஆகும்போது, அத கொஞ்சம் ஒரு வைடு ஃப்ரேம்ல வச்சிருக்கலாம். ஆர் ஒரு சஜஷன்ல குடுத்துருக்கலாம். ஒரு க்ளோஸ் காட்டாம இருந்திருக்கலாம். இல்ல வேற மாதிரியான ஷாட்ஸ்ல அத கம்பேர் பண்ணியிருக்கலாம். பட் அத பண்ணாம இருந்தது, தேவயானிய கொஞ்சம் டிகிரேடா காட்டிச்சோ அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழ். இப்ப அண்மையில வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல ஒரு இலங்கை தமிழ் ஒரு ஃபேமிலி எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இலங்கை தமிழ்ல நீங்கள், எங்கள், அங்கட, வந்துர்றேன், போயிர்றேன் இத பேசினா மட்டும் இலங்கை தமிழ் ஆயிடுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, இத த்ரூ அவுட் தேவயானி ஒரு சில இடங்கள்ல நார்மல் கான்வர்சேஷனா பேசிட்டு, அதுக்கப்புறம் ஓ! நம்ம சிலோன் தமிழோ அப்படிங்கிற மாரி திரும்ப அத எடுத்து பேசுறதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இலங்கை தமிழ் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நார்மலா வச்சிருந்தாலே தேவயானிக்கு இது பயங்கரமா ஒட்டியிருக்கும். பட் அவங்க பேக் ஸ்டோரி வைக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு போல. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா, 100க்கு ஒரு 20% தான் ஒட்டியிருக்கு. ஒரு 80% அந்த படம் ஒட்டவே இல்ல. அதுக்கப்புறமா இந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸா இருக்கட்டும், கருத்த தேவயானி மூலமா திணிக்கிற ஒரு விஷயம். குழந்தை மூலமா அந்த கருத்த சொல்லியிருக்கலாம். இல்லையா அந்த பேரண்ட் மூலமா சொல்லியிருக்கலாம். கருத்து ஊசி போடலாம். கருத்து ராக்கெட்ட இறக்க முடியாதுல்ல. கருத்து ராக்கெட்ட இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஃபீல் ஆவுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜித் அண்ட் கண்மணி. கண்மணி ஓகே அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா வந்திருக்கு. பட் விஜித்துக்கு நெறைய சீன்ஸஸ்ல ஒரு லாஜிக்காவே இருக்கும்ல. எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கவரு எப்படி இவ்வளோ சாஃப்ட்டாவே இருப்பாரு. ஒரு சில இடங்கள்ல கோவப்படுறாரு. ஒரு சில இடங்கள்ல கோவப்பட வேண்டிய இடங்கள்ல கோவப்படல. நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரைட் அப்பாவே ஒரு சில ஃபெயிலியர்ஸ் பார்க்க முடியுது. "ஏய் செக்யூரிட்டி வாயா, செக்யூரிட்டி லைட்ட போடுயா." செக்யூரிட்டி இவரோட வயசு கூட. அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர்ஸ் கூட இல்லாம இங்க ரைட் அப்ன்றது ஒரு டீசென்சியான ஒரு ரைட் அப் அல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தர்ஷன் டைரக்டரோட பையன சைக்கோவா காட்டியிருக்காரு. சைக்கோவாவே எடுத்துட்டு போய், அதுக்கப்புறமா அத உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல நான் சைக்கோ கிடையாதுன்னு சொல்லி, அதுக்கு பின்னாடி அவர் குடுக்கக்கூடிய கதை, அதுக்கு பின்னாடி அது மாத்துற விதம்லாம் வந்து ட்விஸ்ட் உடையிற மாரிலாம் இல்ல. அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா எடுத்துட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளவரசு ஒரு நல்ல ஆக்டர். அவர கூப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டா இப்படிப்பட்ட ஒரு போலீஸ்லாம் எந்த இடத்துல விசாரிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கா? இந்த படத்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா எடுத்துட்டு போயிருந்தாலும் பயங்கரமா இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறத ஒரு 1/4 மணி நேரம் வச்சு அடைச்சு, அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட்ட குடுத்து, ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா உடைச்சு விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்து மூலமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அதுக்கப்புறமா வந்து எழுதி வச்சுட்டு போன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஒரே ஒரு விஷயந்தான். கருத்து சொல்லலாம், கருத்து ஊசியும் போடலாம், கருத்து ராக்கெட்டை இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே விதம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேரண்ட்டை கைவிடுற நிலமையிலாம் இல்லை. அந்த ஒரு ஜென்ரேஷனும் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இன்னைக்கு பேரண்ட்டும் முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம், குழந்தையும் முக்கியன்ற இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல படம். நல்ல படம் மீன்ஸ் இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் தான். தேவயானிக்கு கம்பேக்காக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சந்தேகம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த டைரக்டரும் தேவயானியும் திரும்ப டீம் சேர்றாங்க. தொட்டாசினிங்கி அப்படிங்கிற ஒரு படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் இந்த சிவா டைரக்டர் அப்படிங்கிற சிவா ஆறுமுகம்ன்ற டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டாக இருந்தார். திரும்ப ஒரு 30 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா தேவயானி நடிக்கிறாங்க. திரும்ப அதனால தான் ரீஎன்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஓவராலாக இது தேவயானிக்கு ஒரு நல்ல கம்பேக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். பட் கம்பேக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து இறங்கின படங்களை படுபட்டாசமான படமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோவஸ்ட் ஃபேமிலி ட்ராமா தான். அதனால் ஃபேமிலியாக குடும்பமாக போய் உட்காந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் போய் கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். இதான் என்னோட கருத்தாக இருக்குது. ஓவராலாக தேவயானியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த படம் பற்றின கருத்தாக இருக்கட்டும், இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு இது தெரியும்டா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஓடுற கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.